மதுரை மாவட்டம் குளமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் திடீரென கருக தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். காலநிலை மாற்றம், பூச்சிகள் தாக்குதல், ஆகாய தாமரை உள்ளிட்டவையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை சொல்லியும் எந்த உதவியும் கிடைப்பதில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பூச்சினே தெரியல. பூரா ஃபீல்டு கூட பார்க்கலாம் பக்கத்தில். இப்போ நீங்கள் வேளாண்மை இணையக்குனர்கிட்டையும் சொல்லியாச்சு, இதுவரையும் வரல. யூனிவர்சிட்டிக்கும் சாம்பிள் கொடுத்து விட்டாச்சு, இதுவரை யாரும் பார்க்கல. அவ்வளோ பெரிய பாதிப்பு. அதுபோக தம்பி சொன்ன மாதிரி கலையும் நிறைய இருக்குது. அது சீடில் வந்துச்சா இல்லை தண்ணியில் வந்துச்சா என்னன்னு தெரியல. சீடில் மட்டும் இல்லை, கிளைமேட்டு தான் உங்களுக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 105 டிகிரி வரை வெயில் அடிச்சிச்சு ஒரு 6-7 நாள். அப்புறம் முறையும் வச்சுட்டாங்க, ஆற்றுல காஞ்சி போச்சு. இப்போ அது ஒரு எண்ணமே நாங்கள் ஒரு தீர்வுக்கு வர முடியல. அவங்க மாத்திரம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு மல்லாத்தில் வாழ்கிறாங்க. எங்களை கேட்டால் விவசாயிக்கு நஷ்டம்தான். ஆனால் விவசாயம் பண்ணித்தான் ஆகணும். உங்கள் வேறு வழியே இல்லை. நீங்கள் தான் உணவு போடுறீங்க, பண்ணித்தான் ஆகணும்னு எங்களை சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசு ஏதாவது ஒரு தீர்மானம் கிடையாது. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் வந்துன்னாக்கா காலநிலை மாற்றம் தான். அதிக வெப்பம், அதிக மழை, அது தேவையான நேரத்தில் தேவையான சூழ்நிலை இல்லை. அரசாங்கத்திலேருந்து நிறைய திட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. அது சரியான நேரத்தில் கிடைக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் கிடைச்சா தான் அது முழுமையாக சேரும், அதோட பலன் கிடைக்கும். எல்லாமே லேட்டாக கிடைக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.